வரலட்சுமி பூஜைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு ரொம்ப செலவு பண்ணி தான் கொடுக்கணுங்கிறது இல்ல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எளிமையான முறையில ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி கொடுக்கலாங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூடவே நான் என்னென்ன பொருள்லாம் வரலட்சுமி பூஜைக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இதில காட்டப் போறேன். தாம்பூலத்துக்கு எது கொடுக்குறோமோ இல்லையா, கண்டிப்பா 2 வெத்தல, 2 பாக்கு கொடுக்கணும். நான் 1 பாக்கு தான் வச்சிருப்பேன். 1 இல்ல. ஆனா நீங்க குடுக்கும்போது 2 வச்சுருங்க. பொதுவா பாக்கெட்ல இருக்கிற பாக்க விட இந்த மாரி கொடுக்குற பாக்கு வந்து ரொம்பவே விசேஷம். இந்த மாரி கிடைச்சா இந்த மாரி 2 பாக்கு வந்து வச்சு கொடுங்க. அது கூடவே கட்டாயம் 2 வாழைப்பழம் கொடுக்கணும். ஒரு சைடு 1 வாழைப்பழம் கூட குடுக்குறாங்க. அத பத்தி எனக்கு தெரியல. ஆனா கட்டாயம் 2 வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா, அது 2 வாழைப்பழம் கொடுங்க. 2 வெத்தல, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், அது கூடவே மல்லிகைப்பூ இருந்தா ரொம்ப விசேஷம். நான் வந்து இப்ப செவ்வந்தி பூ இருந்தது அத எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ரோஸ் இது 2யுமே வச்சு உங்ககிட்ட காட்டியிருக்கேன். மல்லிகைப்பூ இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் மல்லிகைப்பூலாம் பூஜை அன்னைக்கு ரொம்பவே காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். முன்னாடி நாளே மல்லிகைப்பூ கிடைச்சிச்சு அப்படின்னா, அதுவும் கட்டாத பூ கிடைச்சிச்சுன்னா வாங்கிட்டு வந்து நம்ம கட்டிக்கிறது நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். இங்க பெங்களூர்ல செவ்வந்தி பூ, ரோஸ் எல்லாமே ரேட் அதிகமா தான் இருக்கு. உங்க ஊர்ல எப்படி விலை அப்படின்ட்டு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயம் மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும் இல்லையா, அது ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இந்த குங்குமம் இந்த மஞ்சளும் வந்து செட்டாக வந்து விற்பாங்க. இது கூடவே வந்து தாலி கயிறு இருக்கும். அந்த மாதிரி செட் வந்து நம்ம வாங்கவே கூடாது. ஏன்னா இது கையில் ஒட்டவே ஒட்டாது. இது வாங்கி கொடுக்கறது வேஸ்ட்டு. ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் கட்டாயம் கொடுக்கணும். இது வந்து பாக்கெட்லேயே ரெடிமேடாக இருந்துச்சு. அதனால் இதை நான் வாங்கிட்டேன். இந்த குங்குமம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே மஞ்சளும் வந்து இந்த மாதிரி பாக்கெட் வாங்கியிருந்தேன். நம்ம தாம்பூலம் கொடுக்கும்போது எத்தனை பேர் கொடுக்குறோமோ அத்தனை பேர் கொடுத்துட்டு ஒரு தாம்பூலம் வந்து நமக்கு வச்சுக்கணும். இவ்வளோ பேருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளால் எவ்வளோ பேர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேர் கொடுக்கலாம். மினிமமாக 5 பேருக்கு கொடுக்கலாம். 5 பேரும் கொடுக்க முடியாதவங்க வந்து 3 பேருக்கு கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் 5 பேர், 7 பேர், 9 பேர், 11 பேர் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். வீட்டு பக்கத்தில் யாரும் இல்லை அப்படின்னாலும் கூட கோயிலுக்கு போயாவது ஒரு 3 பேருக்கு இந்த வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், பூவு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு அது கூடவே 4 விளையல் இதை மட்டும் வச்சு கொடுத்தாலே போதும். இதை கொடுத்தாலே மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதனால் ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம தாம்பூலம் வந்து கொடுக்கக்கூடாது. அவங்க நிறைய பண்ணுறாங்க இவங்க நிறைய பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளால் அதை பூர்த்தி செய்யவே முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையான முறையில் கொடுத்தாலும் கடவுளோட அருள் கிடைக்குங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம். மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் வந்து பல்காக வாங்கி கூட நம்ம சின்ன சின்ன பாக்கெட் மாதிரி பண்ணி நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கலாம். அது கூடவே வந்து இந்த பூசு மஞ்சளை வச்சு கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். இந்த மஞ்சள் கிழங்குமே ஒரு சில இடத்துல 1 கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல 2 கொடுக்குறாங்க. இதுக்கு யாருக்காவது ரீசன் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் மாங்கல்ய கயிறு. இந்த மாங்கல்ய கயிறு கூடவே வந்து மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே சேர்த்து செட்டாக விற்கிறாங்க. அது மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம வாங்கும்போது ரொம்பவே நல்லது. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நிறைய ஷாப்ல பேக்கெட் பண்ணி எல்லாமே விற்கிறாங்க. தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், கண்மை, அது குட்டி குட்டி சின்ன கண்ணாடி இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அது மாதிரி வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா அது அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப சின்ன கண்ணாடியாக இருக்கும். அப்புறம் அந்த மஞ்சள் குங்குமம் கையில் ஒட்டவே ஒட்டாத ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். அது மாதிரி வாங்குறது பதிலாக இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வாங்கி கொடுக்கும்போது கூட அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். அடுத்தது முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா வளையல். வளையல் வந்து 4ஆவது கொடுக்கணும். 4 அப்படி இல்லைன்னா 6ஆவது கொடுக்கணும். 2 வளையல் மட்டும் கொடுக்கவே கூடாது. ஏன்னா 2 கையிலையும் போடுற மாதிரி கொடுத்தா தான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. 6 வளையலுக்கு மேலே அவங்கவுங்க இஷ்டம்தான். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டசனோ அந்த மாதிரி 12 வளையல் இல்லைன்னா எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வளையல் கொடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் 4ஆவது கொடுக்கணும். அதே மாதிரி வளையல் வந்து கண்ணாடி வளையலாக தான் கொடுக்கணும். மெட்டல் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதுலேயுமே கலர் வந்து க்ரீனு, ரெட் கலர் கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மனுக்கு பிடிச்ச கலர் க்ரீனு, சிகப்பு இருக்கு இல்லையா, அதனால் அந்த கலரில் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கோபுர குங்குமம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாக்கெட் வாங்கி கூட ஜிப்லாக் கவர் இருக்கு இல்லையா, சின்ன சின்னதாக அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இந்த குங்குமம் வந்து நல்லாவே இருக்கும். இந்த கோபுரத்திலே மஞ்சளும் வந்து நல்லாயிருக்கும். ஒரு அடிப்படையான தாம்பலம் அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்னது மட்டும் கொடுத்தாலே போதும். ஒரு தாம்பலத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டிய பொருள்கள்லாம் இது மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடியதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப எந்த பொருள் வேணாலும் நம்ம வந்து வச்சு கொடுத்துக்கலாம். இந்த மெஹந்தி கொடுக்கறதுனால கணவனோட ஆயுள் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மெஹந்தி, கண்ணாடி, சீப்பு இது எல்லாமே கொடுக்கலாம்.
அப்புறம் அது கூடவே கண்மை, பொட்டு, ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாமே வச்சு கொடுக்கலாம். ப்ளவுஸ் பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமாவது நல்ல குவாலிட்டியில் கொடுத்தா தான் அவங்க வந்து தைச்சு போடுவாங்க. நார்மலான ஒரு குவாலிட்டியில் நம்ம ப்ளவுஸ் வாங்கி கொடுக்கும்போது அவங்க தைக்கவே மாட்டாங்க. ஏன்னா சேரீலே ப்ளவுஸ் இப்போலாம் வரதுனால அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா ரெடிமேடு ப்ளவுஸ் வருது இல்லையா, அது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போடுறதுனால நம்ம ப்ளவுஸ் பிட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம கொடுக்குற பொருள் வந்து அவங்களுக்கு யூஸாக இருக்கணும். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற திங்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த ப்ளவுஸ் பிட் வந்து எனக்கு லாஸ்ட் இயர் வரலட்சுமி பூஜைக்கு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் இந்த வருஷம் வந்து ப்ளவுஸ் பிட் கொடுக்கல. மீதி எல்லா திங்ஸும் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதுதான் வந்து பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி ஒரு திங்ஸாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து காம்போவில் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. காம்போவில் 6 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மீஷோவில் தான் வந்து ஆர்டர் போட்டு இது வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஞாபகார்த்தமாகவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த மாதிரி பூஜை மனை வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கை கிடைக்கும் போது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா இருந்தது, பார்க்கவும் நீட்டாக இருந்துச்சா, அதனால் இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி இதை ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு வாங்கினேன். ஒரு காம்போவில் வந்து 6 பீஸ் தான் இருக்கும். அதனால் நான் 7 பேருக்கு தாம்பூலம் கொடுக்கணுமா, அதனால் அதே மாதிரியே இன்னொரு டைம் வந்து ஆர்டர் போட்டுட்டேன். மொத்தம் 7 வந்து தாம்பூலம் கொடுத்துட்டோன்னா மீதி 5 பூஜை மனை இருக்கும். அது வந்து என்னோடய பூஜை ரேக்கில் வைக்கிறதுக்காக நான் வாங்கினேன். இந்த 7 தாம்பூலத்துலையுமே ஒன்று வந்து சாமிக்காக நம்ம வச்சு படைப்போம், ஒரு தாம்பூலம். அந்த சாமிக்காக வைக்கிறது தான் வந்து நாம் எடுத்துக்குவோம். மீதி இருக்கிறத மட்டும் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு வந்து கொடுக்கணும். அடுத்தது இந்த திங்ஸ்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பேக் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வாங்கினா ரேட் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் லாஸ்ட் டைமில் வாங்கினா நமக்கு வந்து ரிசீவ் ஆகாது இல்லையா, அதனால் கடையிலே போயிட்டு நான் ஸ்டெயின்லெஸ் சில்வர் பிளேட் வந்து வாங்கிட்டேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டேன். இதில் வந்து நம்ம பூஜை திங்ஸு, நெய்வேத்தியம் அது மாதிரி கூட சாமிக்கு வச்சு படைச்சிக்கலாம். மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறது, இல்லை டீ அந்த மாதிரி பிஸ்கெட் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது பார்க்கறது, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்க மாதிரி இருந்துச்சு. இதோட ரேட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் இந்த பிளேட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கல இந்த திங்ஸ் மட்டும்தான் நான் தாம்பூலத்துக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் யாராவது வரலட்சுமி பூஜைக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தாம்பூலம் தான் இது. வாங்கின திங்ஸ் வந்து உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வரலட்சுமி பூஜைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நீங்களும் ரிட்டன் கிஃப்ட்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாங்கியிருந்தீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம தாம்பூலம் கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த பிளேட்டை வச்சு வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், பூவு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல் இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கலாம். அது கூடவே விருப்பப்பட்ட பொருள், கண்ணாடி, சீப்பு, கண்மை, மெஹந்தி, ப்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த பிளேட்டில் நான் வச்சு காமிச்சிருக்கேன். தாம்பூலத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. இது எல்லாமே நான் நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதையுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதோட பலன்கள், நன்மைகள் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வரலட்சுமி பூஜை வந்து எளிமையான முறையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சுலபமாக வந்து தாம்பூலம் கொடுத்து ரொம்ப சிம்பிளாக நம்ம படம் வச்சு கூட வழிபாடு செய்யலாம். ஆனால் எல்லாருமே இந்த வர மகாலட்சுமி பூஜையை வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த பூஜைக்கான பலன்கள் வந்து அந்த வருஷத்துலேயே நம்மளோட வாழ்க்கையான முன்னேற்றம் இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் இந்த பூஜைக்கான முழு காரணமே சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க. தீர்க்க சுமங்கலியாக இருக்க வரம் வேணும் அப்படின்னு வரமகாலட்சுமிகிட்டே நம்ம கணவனோட நீண்ட ஆயுளுக்காக இந்த பூஜையை வந்து சுமங்கலி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை, பிள்ளைங்க படிப்பு, தொழிலில் முன்னேற்றம் அடைகிறது, இது எல்லா விஷயங்களுக்காகவும் இந்த மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணுவாங்க. இந்த பூஜை வந்து 2 நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதியும் ஆகஸ்ட் 28ஆம் தேதியும். 21ஆம் தேதி வந்து பொதுவாக எல்லா இடத்துலையுமே கொண்டாடுவாங்க. 28ஆம் தேதி வந்து பௌர்ணமி திதி வருது இல்லையா, அந்த டைம்லேயும் வந்து கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க. அதனால எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஆனால் 21ஆம் தேதி பண்ண முடிகிறவங்க வந்து கண்டிப்பாக 21ஆம் தேதியே வந்து இந்த வழிபாடை செஞ்சிடலாம். அந்த அன்னைக்கு செய்ய முடியாதவங்க மட்டும் 28ஆம் தேதி வந்து அந்த வழிபாட்டை செய்யலாம். ஏன்னா தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும் இல்லையா, அதனால் 28ஆம் தேதி வந்து நம்ம அந்த பூஜையை செஞ்சுக்கலாம்.
இந்த வரலட்சுமி பூஜை வந்து 3 நாள் வந்து வழிபாடு செய்வாங்க. கலசம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா, வியாழக்கிழமையே அம்மனை உள்ள அழைச்சிட்டு வந்து வெள்ளி, சனி 3 நாள் வந்து கொண்டாடுவாங்க. சனிக்கிழமை வந்து புனர் பூஜை செஞ்சு அம்மனுடைய கலசத்தை வந்து பிரித்து எடுத்து வைப்பாங்க. அது வந்து 3 நாள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னா, எளிமையான முறையில் படம் வச்சு வழிபாடு செய்யலாம். படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணினா போதும். அதாவது வெள்ளிக்கிழமையே வந்து படம் எடுத்து வச்சு நம்ம எப்பயும் போல் அம்மனுக்கு தேவையான நெய்வேத்தியம்லாம் படைச்சி குங்குமம், மஞ்சள் எல்லாமே எடுத்து வச்சு மல்லிகைப்பூ வந்து வச்சு தாமரைப்பூ கிடச்சிச்சின்னா அதையும் எடுத்து வச்சு நம்ம வந்து பூஜை செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு நாள் மட்டும்தான் அதை செய்யணும். காலையில் வந்து அம்மனை வந்து அழைச்சிட்டு வர வேலை வந்து இருக்காது. வீட்டில் இருக்கிற திருவுருவ படம் இருக்கு இல்லையா, மகாலட்சுமி தாயாரோட படம், அந்த படம் எடுத்து வச்சு வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோடு பண்ணுறேன் நாளைக்கு. வேணுங்கிறவங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எளிமையான முறையில் தாம்பலம் கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்ம எவ்வளோலாம் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப வச்சு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் நோட்டிஃபிகேஷனாக. இன்னும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். பாய்.